ஓம் நம சிவாய. இச்சையால் சகுனரும் சுயமாக நிர்குணருமாயுள்ள சிவபெருமான் ஒரு சமயம் அந்த காசிக்கு வந்து பாவங்களை பரிகரிக்கத்தக்க தன் ஸ்வரூபமான அவிமுக்த லிங்கத்தை யாவருக்கும் காண்பித்து அந்த அவிமுக்த மகாத்மியத்தை சொன்னார். அதனை விவரமாக சொல்ல என்னால் இயலாது. பிரம்மனே அநேக கோடி வருஷங்கள் சொல்வதானாலும் சொல்லி முடியாது. அவிமுக்த கஷேத்திர அதிபதி பார்வதி சமேதராக வந்து சிவபெருமானை தரிசித்து அநேகம் ஸ்தோத்திரங்களுடன் நமஸ்காரம் செய்து, எம்பெருமானே, நான் உன் அடிமை, என்னிடம் தயை வைக்க வேண்டும். உலகிற்கு நலம் செய்யும் காரணமாக தாங்கள் இங்கு எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சிவபெருமானின் திருவடிகளை பற்றி கண்களில் ஆனந்த பாஷ்பம் சொரிய, தேவதேவரே, இந்த நகரத்தை ராஜதானியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எக்காரணத்தாலும் எக்காலத்திலும் இந்த நகரத்தை நீங்காது இருந்து எங்களுக்கு தரிசனம் அளித்து எங்களை கிருதார்த்தர்கள் ஆக்க வேண்டும். இத்தலத்தில் இறக்கும் எல்லா பிராணிகளையும் முக்தியடைய செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அதற்கிணங்க சாம்பமூர்த்தி தன் பரிவாரங்களுடன் லோகோபகார நிமித்தமாக அங்கேயே கோயில் கொண்டருளினார். அவர் தம் பிரம்ம கபாலத்தை அந்த காசியில் பிரதிஷ்டை செய்ய வந்தவராதலின் அவ்வரசனின் வேண்டுகோளுக்கு இணங்க தாம் கருதி வந்தபடியே அவ்விடத்தில் வசித்திருக்க உடன்பட்டார். இவ்வாறு சூத முனிவர் சொன்னதும் நைமிசாரண்ய முனிவர்கள் அவரை நோக்கி, பூஜ்யரே, சிவபெருமானிடத்தில் பிரம்ம கபாலம் எப்படி வந்தது? அதன் வரலாற்றையும் சொல்ல வேண்டும் என்று கேட்க சூத புராணிகர் சொல்லலானார். மாதவர்களே, நீங்கள் மிகவும் நல்ல விஷயத்தையே கேட்டீர்கள். என் குருநாதரான வியாச மகரிஷி எனக்கு இந்த விஷயத்தை பற்றி கூறியிருக்கிறார். அவர் சொன்னதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பூர்வத்தில் ஒரு காலத்தில் சிவபெருமான் உலக சேமங்களை விசாரிக்க திருவுள்ளம் கொண்டார். எனவே அவர் சகல உலகங்களிலும் சஞ்சரித்துக் கொண்டு பிரம்மலோகத்தை அடைய பிரம்மதேவர் அவரை எதிர்கொண்டு வரவேற்று அர்க்கிய பாத்திய ஆசமனாதிகளால் பூஜித்து தம்முடைய 4 திருமுகங்களாலும் துதித்தார். அப்போது அவருடைய 5வது ஒரு முகம் சிவபெருமானை குறை கூற, அதை கேட்ட சிவபெருமான் பிரம்மனுடைய 4 முகங்களும் துதித்ததற்காக மகிழ்ந்து 5வது முகம் செய்த தூஷணைக்கு விஷனமடைந்து, ஆகா, இந்த துஷ்ட முகத்தை நிவர்த்திக்க வேண்டும் என்று பாம்பு கடித்த விரலை அறுத்தெறிவதால் அந்த விஷவேகம் தீர்ந்து விடுவது போல முழுவதும் நற்குணமுடைய பிரம்மதேவனது 5வது முகம் மட்டும் தீய செயல் புரிந்ததால் அம்முகத்தை நீக்குவதால் அவன் முற்றிலும் நற்குணம் உடையவன் ஆவான் என்று கருதி பிரம்மதேவனின் நலனுக்காகவே அதை அகற்ற தீர்மானித்து தம் நெற்றி விழியில் அக்னி ஜுவாலை தோன்ற பிரம்மனை நெருங்கி அவனது 5வது சிரத்தை தம் திருவிரலின் திருநகத்தால் கொய்தார். அந்த பிரம்ம சிரமானது சிவபெருமானையும் பின்தொடர்ந்து அவர் காசியை அடைந்த போது அது அவரை விட்டு விலகியது. இந்த 2 காரணங்களினால் சிவபெருமான் காசியில் அமர்ந்தார். இவ்வாறு சூத முனிவர் சொன்னதும் சௌனகாதி முனிவர்கள் அவரை நோக்கி, சுவாமி, தாங்கள் சொல்லி வந்த விஷயங்களில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதாவது, சர்வ லோகங்களுக்கும் பிதாமகனான பிரம்மதேவர் உலக தலைவரான சிவபெருமான் தம் இருக்கைக்கு வந்ததைக் கண்டு அவரை உபசரித்தார் என்றீர்கள். பிரம்மனோ மகா சாந்தசீலர். அப்படி இருந்தும் அவர் தமது 4 வாயினாலும் துதித்து 5வதான ஒரு வாயினால் மட்டும் சிவபெருமானை தூஷிக்க காரணம் என்ன? இந்த சந்தேகம் நீங்க அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். ஓம் நம சிவாய.